இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பாஸ் கட்சியுடன் ஒத்துழைத்தால் இந்திய சமூகத்திற்கு அச்சுறுத்தலா? டிஏபியின் இரட்டை வேடத்தை கிழித்த தீனாலன். மாய்காவும் பாஸ் கட்சியும் இணைந்து ஒத்துழைப்பு நல்கினால் அது இந்து சமுதாயத்திற்கே அச்சுறுத்தல் என்ற குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றது மற்றும் மலிவான பிரச்சாரம் என மாய்கா தேசிய வியூக அதிகாரி டத்தோ தீனாலன் டி ராஜகோபாலு சாடியுள்ளார். டிஏபி தான் முன்பு பாஸ் கட்சியுடன் ஒட்டி உறவாடியது என்பதை வரலாறு சொல்லும். அதிலும் குறிப்பாக 2008 பொது தேர்தலில் பேராக்கில் பெரும்பான்மையான இடங்களை வென்ற போதும் பாஸ் வேட்பாளர் டத்தோஸ்ரீ முகமது நிசார் ஜமாலுடனே மந்திரி பெசாராக அது தேர்ந்தெடுத்தது. ஒரு கட்டத்தில் பாஸ் வேண்டாமல் போகவே பின்னர் அந்த கட்சியை உடைத்து கொண்டு வெளியே வந்தவர்களால் உருவாக்கப்பட்ட அமானா கட்சியை டிஏபி எளிதாக ஏற்றுக்கொண்டது. இதுவே டிஏபியின் அரசியல் இரட்டை முகம் என தீனாலன் சுட்டிக்காட்டினார். அரசியல் ஒத்துழைப்பு என்பது சாதாரணமான ஒன்றே. அவ்வகையில் மாய்கா அதன் பாதையை தீர்மானிக்கும் உரிமை கொண்டுள்ளது. இதில் குட்டை குழப்பங்கள் நினைப்பவர்கள் கதைகளை ஜோடிக்க வேண்டாம் என தீனாலன் நினைவுறுத்தினார். நாட்டின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வாடகை கார் ஓட்டுநர்களுடன் போக்குவரத்து அமைச்சு சமரசம் காணாது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA-வின் முனையம் 1 மற்றும் 2 உள்ள வாடகை கார் ஓட்டுநர்களின் செயல்பாடுகள் நாட்டில் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தால் அவர்களுடன் போக்குவரத்து அமைச்சு ஒருபோதும் சமரசம் செய்யாது. அண்மையில் KLIA முனையம் 2 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு இரட்டை கட்டணம் வசூலித்து ஏமாற்றப்பட்ட விவகாரத்தை தொடர்ந்து சாலை போக்குவரத்து துறை JPJ ஓர் ஓட்டுநர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அச்சுற்றுலா பயணி ஏமாற்றப்பட்டார் என்று செய்தி பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து ஒரு ரகசிய நடவடிக்கை மூலம் சம்பந்தப்பட்ட அக்காரை JPJ கண்காணித்து வருவதாக தமது முகநூலில் வெளியிட்ட ஒரு பதிவில் அந்தோனி லோக் தெரிவித்தார். தற்போது சம்பந்தப்பட்ட அந்த கார் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதோடு விசாரணை அறிக்கையும் திறக்கப்பட்டுள்ளது. விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட JPJ-க்கு தமது பாராட்டை தெரிவித்துக் கொள்வதாகவும் லோக் குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி கோலாலம்பூரில் உள்ள ஒரு தங்கும் விடுதிக்கு செல்வதற்காக பேருந்து தேடும்போது உள்நாட்டை சேர்ந்த ஆடவர் ஒருவர் 60 ரிங்கிட் கட்டணம் வசூலித்ததாக ஒரு காணொலி பரவலாக பகிரப்பட்டது. ஓட்டுநர் உரிமத்தை புதுப்பிக்க நேர நீட்டிப்பை செய்கிறது JPJ. புடி 95 திட்டம் அமல்படுத்தப்படவிருப்பதை அடுத்து ஓட்டுநர் உரிம முகப்பு மற்றும் இதர முகப்புகளுக்கான செயல்பாட்டு நேரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை மணி 8:30 தொடங்கி மாலை மணி 4:30 வரை நீட்டிக்க சாலை போக்குவரத்து துறை JPJ தயாராக உள்ளது. வார நாட்களில் வேலை வலுவால் நேர பற்றாக்குறையை எதிர்நோக்குபவர்களுக்கு இந்த வார இறுதி நேர நீட்டிப்பு தங்கள் ஓட்டுநர் உரிம புதுப்பித்தலை எளிமையாக்கும் என்று JPJ தலைமை இயக்குநர் எய்டிஃபட்லி ரம்லி தெரிவித்தார். இம்மாதம் 27ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 26ஆம் தேதி வரையில் நாடு முழுவதும் உள்ள மாநில மற்றும் கிளை JPJ அலுவலகங்களில் இந்த நேர நீட்டிப்பு அமல்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். 23 லட்சம் பேருக்கு CDL எனப்படும் தகுதி உள்ள ஓட்டுநர் உரிமம் 3 ஆண்டுகளுக்கும் மேலாக காலாவதியாகி இருப்பதாக அவர் தெரிவித்தார். இவ்வேளையில் 1,52 லட்சம் பேர் செல்லுபடியாகும் CDL-ஐ கொண்டிருக்கின்றனர். பயிற்சி பெற்ற தாதியர்களை நிரந்தரமாக்கும் நடவடிக்கை 14,000 காலி இடங்கள் நிரப்பப்படலாம். பயிற்சி பெற்ற தாதியர்களை நிரந்தரமாக நியமிப்பதன் வழியாக நாடு முழுவதும் தற்போது இந்த பதவிகளுக்கான சுமார் 14,000 காலி இடங்கள் நிரப்பப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வாண்டு முதல் அப்பதவிகளுக்கான இடைக்கால ஒப்பந்த நியமனங்களுக்கு விலக்கு அளிக்கும் நடவடிக்கை நாடு முழுவதும் உள்ள சுகாதார வளாகங்களில் பணியாளர்களை அதிகரிக்கும் சுகாதார அமைச்சின் முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்றாகும் என்று சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது தெரிவித்தார். நேற்று ஈப்போவில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு தீபகற்ப மண்டலத்திற்கான சுகாதார அமைச்சின் பயிற்சி கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் டாக்டர் ஜுல்கிஃப்லி அவ்வாறு கூறினார். இந்நடவடிக்கை உலக சுகாதார அமைப்பு WHO நிர்ணயித்துள்ள மக்களுக்கான தாதியர் தொகை விகிதத்தில் உள்ள இடைவெளியை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. ஒவ்வொரு 1000 பேருக்கு குறைந்தது 6 தாதிகள் இருக்க வேண்டும். தற்போது ஒவ்வொரு 1000 மலேசியர்களுக்கும் 3.8 தாதியர்கள் என்ற விகிதத்தை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. ECRL திட்டம் ஆகஸ்டில் 87% வளர்ச்சியை எட்டியுள்ளது.
கிளந்தான், தெலங்கானு, பஹாங், ஸ்லாங்கூர் ஆகிய 4 மாநிலங்களை உட்படுத்தி மேற்கொள்ளப்படும் கிழக்கு கரை ரயில் பாதை திட்டம் ECRL கடந்த ஆகஸ்ட் மாத நிலவரப்படி 87 விழுக்காடு ஒட்டுமொத்த வளர்ச்சியை எட்டியுள்ளது. நில விவகாரங்கள் முன்கூட்டியே தீர்க்கப்பட்டதாலும் சமமான சரியான புவியியல் காரணங்கள் மற்றும் குறைந்த கட்டுமான சவால்களாலும் தெலங்கானுவில் இத்திட்டம் விரைந்து நிறுவப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லுக் தெரிவித்தார். எனவே தெலங்கானுவில் அத்திட்டம் ஏறக்குறைய நிறைவு பெற்றுவிட்டது. தற்போது கொம்பாக்கில் இது இன்னும் நிறைவு பெறாமல் உள்ளது. பென்தாங்கிலிருந்து கொம்பாக் வரைக்கும் ஒரு சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் கெந்திங்கிலிருந்து கொம்பாக் வரையிலான பகுதி மிகவும் சவால் நிறைந்ததாக உள்ளது என்றார் அவர். நேற்று பஜார் பாயாங்கில் கோலு தெலங்கானு BAS.my சேவை உருமாற்ற திட்டத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் அவ்வாறு கூறினார். கிளந்தான் மற்றும் தெலங்கானுவில் ECRLின் வளர்ச்சி குறித்து கவலைப்பட தேவையில்லை என்று தெரிவித்த அவர், ஏனெனில் பெரும்பாலான கட்டுமான பணிகள் நிறைவடைந்து விட்டதாக குறிப்பிட்டார். பிரதமரின் அறிவிப்பு. மக்களின் சுமையை குறைப்பதில் அரசாங்கத்தின் முயற்சி. முடி 95 உதவித்தொகை மூலம் ரோன் 95 விலையை லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்டாக குறைப்பதற்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்த முடிவு சந்தை விலையை விட மிக குறைவாக இருந்தாலும் மக்களின் சுமையை குறைப்பதில் அரசாங்கத்தின் முயற்சிகளை புலப்படுத்தியுள்ளது. மக்களின் நல்வாழ்வில் அரசாங்கத்தின் அக்கறையை பிரதிபலிக்கும் இந்நடவடிக்கை ஒரு கொள்கை ரீதியான முடிவு என்று துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமிதி எடுத்துரைத்தார். ரோன் 95 உண்மையான சந்தை விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 61 சென்ட் என்றும், ஆனால் மலேசியர்கள் இந்நாட்டு பிரஜைகள் அல்லாதவர்களை விட குறைவாகவே செலுத்துகிறார்கள் என்று கூறிய அவர், மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இது 2 ரிங்கிட் 50 சென்ட் என்றும் டாக்டர் அகமது சாஹித் குறிப்பிட்டார். இலக்கிடப்பட்ட உதவித்தொகையின் மூலம் பல்வேறு குழுக்களை உட்படுத்திய மலேசிய குடிமக்களுக்கு இந்த விலையை காட்டுவதை நிரூபிக்கின்றது என்றார் அவர். நேற்று அவர் வழங்கிய சிறப்பு நேர்காணலின் போது அவ்வாறு தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் 24 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் இழப்பு. மோசடி கும்பல் முறியடிப்பு. சபா சரவாக்கில் வெளிநாடுகளுக்கு டீசல் கடத்தல் மற்றும் கள்ளப்பண பரிமாற்ற நடவடிக்கைகளின் மூலம் அரசாங்கத்திற்கு கடந்த 10 ஆண்டுகளில் 24 கோடியே 70 லட்சம் ரிங்கிட் இழப்பை ஏற்படுத்திய மோசடி கும்பல் ஒன்றை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM முறியடித்தது. கடந்த செப்டம்பர் 2 8 தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட வெவ்வேறு சோதனை நடவடிக்கைகளின் மூலம் நிறுவன இயக்குநர்கள் 4 மற்றும் நிர்வாகிகள் 2 என 6 கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 2 டத்து அந்தஸ்தை கொண்டுள்ளதாக SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி தெரிவித்தார். உதவித்தொகை கொண்ட எரிபொருளை வெளிநாடுகளுக்கு கடத்துவதில் மீனவர்களை இடைத்தரகர்களாக பயன்படுத்தியதும் இக்கும்பலின் நடவடிக்கைகளில் அடங்கும். அமலாக்க தரப்பினரின் பிடியிலிருந்து தப்பிக்க அவர்கள் அவ்வாறு செய்துள்ளதாக அவர் விவரித்தார். அம்மோசடி கும்பல் எண்ணெயை பொறுத்தவரைக்கும் பெறுவதற்கு தொடர்புடைய தரப்பினரின் உதவி தேவைப்படும். சரவாக் மற்றும் பிந்துலுவிலிருந்து எண்ணெய் எடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு வசதியாக அமையும். மீனவர்களிடம் இருந்து இன்னும் பலரிடம் இருந்தும் டாங்குகளில் நிரப்புவது உட்பட அதிகாரிகளின் பிடியில் சிக்காமல் இருக்க அவ்வாறு செய்துள்ளனர். எனவே இதற்கு நிலத்தடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் தரப்பினர் தேவை என்றார் அவர். இதுவரை 36 சாட்சிகளிடம் விளக்கம் பெறப்பட்டதாகவும் விசாரணைக்கு உதவும் பொருட்டு இன்னும் அதிகமானவர்கள் அழைக்கப்படுவர் என்றும் அவர் கூறினார். வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 ஓட்டுநர்கள் பலி. கோலாய் கோத்ததிங்கே சாலையின் 26வது கிலோமீட்டரில் நேற்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 ஓட்டுநர்கள் பலியாகினர். காலை மணி 8 அளவில் நிகழ்ந்த அந்த விபத்தில் 47 வயதான பெண் ஒருவர் ஓட்டி வந்த டொயோட்டா வயர்ஸ் ரக காரும் 37 வயதான ஆண் ஓட்டி வந்த பெரடுவா பெஸா காரும் மோதிக்கொண்டதாக கோத்தாதிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் யூசப் வத்தமான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட அவ்விருவருக்கும் தலை மற்றும் உடல் பகுதியில் ஏற்பட்ட பலத்த காயங்களால் சம்பவ இடத்திலேயே அவர்கள் உயிரிழந்ததாக ஒரு அறிக்கையில் அவர் கூறியிருந்தார். பிரேத பரிசோதனைக்காக அவ்விருவரின் உடல்களும் கோத்தாதிங்கி மருத்துவமனையின் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பப்பட்டது. 1987 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம் செக்ஷன் 41 உட்பிரிவு 1 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 முதல் 10 ஆண்டு சிறை தண்டனை, 20 முதல் 50,000 ரிங்கிட் வரையிலான அபராதம் விதிக்கப்படுவதோடு ஓட்டுநர் உரிமம் வைத்திருப்பதற்கான தகுதி குறைந்தது 5 ஆண்டுகளுக்கு நீக்கப்படும்.